இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டானது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற சொல்லுக்கேற்ப புதன்கிழமை பிறக்கிறது. அந்த புதன்கிழமை அன்று தனுசு ராசியில் கன்னி லக்கினத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த புத்தாண்டானது நாட்டு மக்களுக்கு நன்மையே தரும். புத்தாண்டானது லக்கினத்தில் 3-8 செவ்வாயிலும் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சனியுடன் ராகுவும் சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரனும் வருகிறது. 5ஆம் இடத்தில் சுக்கிரன், அஷ்டமத்தில் கேது, 10ல் குரு இருக்கிறது. இதில் என்ன விசேஷம் என்றால் 4ஆம் இடத்தில் வீட்டிற்கும் சந்திரனை குரு பார்ப்பதால் கஜகேசரி யோகமும், செவ்வாய் 4ஆம் பார்வையாகவும் பார்வை செய்வதால் சந்திர மங்கள யோகமும், சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகமும் கொடுக்கிறார்கள். இவ்வாறாக பல யோகங்களுடன் பிறக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டானது பொன் பொருளை வாரி வழங்கும், கல்வித்துறையில் பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கும். சனி கேதுவை பார்வை செய்வதால் அந்நிய நாட்டவர் தரும் பிரச்சனைகள் அடங்கிவிடும். 4-7க்குரிய கேந்திராதிபதி குருவும் 10ல் இருப்பதால் தனதானிய விருத்தி, பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புண்டு. பஞ்சமத்தில் வீட்டிற்கும் சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறையில் சம்பந்தப்பட்ட பொருள்கள் லாபம் ஈட்டும். 2-9க்குரிய சுக்கிரன் 5ல் இருப்பதால் பெரும் யோகமும், பெண்களின் சாதனைகள் தொடரும், தண்ணீர் பிரச்சனை தீரும். 8ல் கேது வீட்டிருப்பதால் சில இடங்களில் நோய் நொடிகள் வாட்டி வதைக்க வாய்ப்புண்டு. ஆனால் 2015ஆம் ஆண்டின் கூட்டு எண் 7 வருவதால் தொழில அதிக முன்னேற்றம் காணப்படும். 7வது எண் கேதில் ஆதிக்கம் பெற்று வருவதால் தெய்வ வழிபாடு அதிகமாக காணப்படும். இந்த தெய்வ வழிபாட்டின் பலனால மக்களை வாட்டி வதைக்கும் கொடிய நோய்கள் தீர வாய்ப்புண்டு. கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் என்று கூறுவார்கள். கடல் வழியாக தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். இவை அரசாங்கத்தின் முயற்சியால் தடுக்கப்படலாம். பொதுவாக 2014ஆம் ஆண்டு பெருமையான ஆண்டாக அமையும். இந்த புத்தாண்டு புதன்கிழமை பிறப்பதால் காலையில் முதலில் விநாயகரையும் அடுத்து பெருமாளையும் மனதில் நினைத்து வணங்க வேண்டும். இதனால் இறைவனின் ஆசியும் ஆண்டு முழுவதும் நமக்கு கிடைக்கும். புத்தாண்டு அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை சென்று வழிபடலாம். அத்துடன் முதலில் நீங்கள் வாங்கும் பொருள் சர்க்கரையாக இருப்பது மிகவும் நல்லது. இனிப்பு தெய்வ வழிபாட்டுக்கு விசேஷமானது. உங்களுக்கு மகாலட்சுமியின் அருளாசி கிடைக்கும். உங்களுடைய பிரார்த்தனை இந்த 2014ஆம் ஆண்டு புத்தாண்டு வருடத்தில் நிறைவேறும். உங்கள் இல்ல மகிழ்ச்சி ஒங்கும், குடும்ப கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். இந்த புத்தாண்டு மகிழ்ச்சியாக உங்களுக்கு இருக்கும்.